ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் ஷுஹைல். இன்றைக்கி நம்ம விடாமுயற்சியோட டீசர் ரிலீஸ் ஆயிருந்துச்சுங்க. சடனாக எந்த ஒரு பிளான் இல்லாமல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டீசரை நம்மளும் அவசரமாக படம் பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட சொல்ல வந்துட்டாங்க. வாங்க ஷோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த படத்தை யார் நடிக்கிறா, யார் டைரக்ட் பண்ணுறா, யார் யார் இருக்காங்க, இந்த படத்தோட அப்டேட் எப்போ வந்துச்சு, எல்லாமே நமக்கு தெரிஞ்ச கதை. டீசரில் நான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் கொஷின் மார்க்கு. இப்போது அதில் நான் எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா, டீசரில் அஜித் சாரோட வாய்ஸை கேட்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்துகிட்டே இருந்தேன். பட் வாய்ஸ் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் படம் ஃபுல்லாக கிளாஸே தான் போகும் போல். ஒன் டே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஒன் டே தான் கதை நடக்க போகுது, ஒரு ட்ராவலிங்காக இருக்கக்கூடிய ஒரு ஃபிலிமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி விஷுவல் சூப்பராக இருக்குது. மகிழ் திருமணி சார் அவர் என்றைக்குமே அவரோட விஷுவலை குறைச்சிக்கிட்டதே கிடையாது. அவர் சொல்ல வந்த கருத்தையும் சில இடத்துல மிஸ் ஆனாலுமே பல இடத்துல அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். அர்ஜுன் சார் இருக்காங்க, த்ரிஷா மேம் இருக்காங்க, தென் ஆரவ் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் இருக்காங்க. பட் டீசர் நல்லா இருக்குது, நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல தெரியலைங்க ஏதோ. ஆனால் ஓகே, இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்ல முடியுது. என்ன, அந்த எல்லாருக்கும் எல்லாமும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் மாதிரி போடுறாங்க. ஸோ அந்த ஹெட்டிங் அஜித் சாரோட வாய்ஸில் கேட்டுட்டு இன்னும் பெஸ்ட்டாக இருந்திருக்குமே அப்படிங்கிறத ஒரு வருத்தம்ப்பா. எனக்கு வருத்தம்ப்பா. அதுதான்ப்பா ஒரு மேட்ரு, வேறு எதுவுமே கிடையாது. டீசரை பொறுத்த வரைக்கும் டக்கு டக்கு டக்குன்னு போகுது. பட் ஒரே காஸ்டியூம் ஒரே இதில் தான் இருக்காங்க. ஸோ இது ஒரு ரோட் ட்ராவலில் நடக்கக்கூடிய ஒரு சீக்வன்ஸாக இருக்க போகுது. அதுதான் படமே இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். டியூரேஷன் கம்மியாக இருக்கும்னு தான் நினைக்கிறாங்க படத்தோட டியூரேஷன். ஸோ பாட்டு இருக்கா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான். பட் அனிருத் மியூசிக்கில் மிரட்டியிருக்காப்புல. சரி, ஓகே, பேலன்ஸ் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பேசிக்கலாமே. ஃபஸ்ட்டு டீசர் ரிலீஸ் ஆயிடுச்சு, அதை கொண்டாடுவோம். ஓகேவா? உங்களுக்கு என்ன கருத்து இருக்கோ அதை பதிவு பண்ணுங்கள். என்னோடய கருத்தைப்படி இந்த படத்தோட டீசரோட ரேட்டிங் என்னென்னா, 10க்கு விஷுவலைசேஷன் எல்லாமே சேர்த்து ஒரு 7 கொடுப்பேங்க. பிகாஸ் அந்த 3 என்னென்னா, ஒன்று அஜித் சாரோட வாய்ஸ் இல்லை, தென் என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு மிஸ்ஸிங் சம்திங், ஏதோ ஒரு அஜித் சாரோட மாஸ் எலமெண்ட்ஸ் ஏதோ ஒரு மிஸ்ஸிங் ஆகுதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதாக இருக்குது. மூணாவது, ஒரே செக்மெண்ட்டில் ஒரு ட்ராவல் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அது பீஸ்ட் மாதிரி போயிடுமோ அப்படிங்கிற ஒரு வருத்தமும் இருக்குது. ஸோ அதனால் லோ எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிட்டு படத்தை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிச்சு கிளம்புறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு இதில் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.